என்னோட குவார்டர்லி பேப்பர்ஸ் வந்துருச்சு. சரி. நீங்க நல்லா டிங்கு டிங்குன்னு டான்ஸ் ஆடிட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கியே, எப்பமா படிப்பியா மாட்டியான்னு கேட்டீங்கல்ல, அந்த ஆன்சர் தான் இந்த பேப்பர்ல இருக்கு. எவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன்னு பார்க்கலாமா? காமிங்க. தமிழ்ல வந்து 82%. தமிழ்ல 82. மேத்ஸ்ல 83. மேத்ஸ்ல 83. இங்கிலீஷ்ல 90. இங்கிலீஷ்ல 90. ஹிந்தில 90. ஹிந்திலயும் 90. சயின்ஸ் 2ல 91%. சயின்ஸ் 2ல 91%. சோஷியல்ல 95%. சோசியல்ல 95. சயின்ஸ் 1ல 98. 98. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. 7 சப்ஜெக்ட் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன். அதிகபட்சமா 98 வாங்கியிருக்கேன். கம்மியா 82. ஓகே. அப்போ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி நல்லா படிக்கணும். எவ்வளவு மார்க் எடுக்கணும்? 90 above. 90 above. 95 above. அடுத்த டார்கெட் உனக்கு அதுதான். சரி. என்ன அடுத்த பெரிய எக்ஸாம் என்ன வருது? ஹாஃப் இயர்லி. ஹாஃப் இயர்ல எல்லாமே 95 plus 95 plus அப்படி இருக்கணும். ஓகேவா? இன்னும் நல்லா படிச்சு முன்னேறணும். கலெக்டர் ஆயிரு. சரிங்க. சரியா? நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வந்துருவேன். உங்க அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடு? சப்பாத்தி. சப்பாத்தி யாரா டிஃபன் கொண்டு போவாங்களா? நான் கொண்டு போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. எந்த ஊர்ல சப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க? என்னோட கிளாஸ்ல. உங்க அம்மா மும்பைல இருந்து படிச்சிட்டு வந்திருப்பாங்க நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. ஆமா, சோறு நல்ல பருப்பு குழம்பு. அது டெய்லி கொண்டு போய் எனக்கு சலிச்சிருச்சு. சப்பாத்தி நீ தான் கேட்டு வாங்கிருக்க. நானும் கேட்டு வாங்கிட்டேன். சரி, ஓகே, பாய். பாத்துட்டு வா. பை பை.